நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லாம் வல்ல இறைவா, தாயும் தந்தையுமான எங்கள் அன்புக்குரிய தகப்பனே, எங்கள் வலங்கை மாநிறை சமூகத்தை அருமையாய் அழைத்து வந்து உயிருள்ள தகப்பனை நாங்கள் கண்ணுள் குளிர பார்ப்பதற்கு, வாயார போற்றுவதற்கு, கண்களை உம்மீது பதிய வைப்பதற்கு நீர் அருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழுகிறோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் குடும்பங்களில், எங்கள் நபர்களில், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பனில், தாயில், பிள்ளைகளில், உடன் பிறப்புகளில், நட்புகளில், உடன் பயணிப்பவர்களில், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு, இதோ வலங்கை மாநிறை சமூகத்தை சுற்றி வாழக்கூடிய சக மதத்தை சார்ந்த நண்பர்களோடு உறவாட, உரையாட, உயிரோடு உணர்வோடு நாங்கள் கலந்திருக்க நீர் எங்களை அருளோடு நிறைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களை நிறைவாக அருள் மழையில் நிறைய செய்வீராக, உமது ஆளுகைக்கு உட்படுத்துவீராக. இந்த அருமையான ஒரு மணி நேரமும் எங்களை முழுவதும் உமது ஆளுகையில் நிறைவு செய்வீராக. உம்முடைய அருள் எங்களை சூழ்ந்து நிற்கிறது, உம்முடைய வல்லமை எங்களை நிறைக்கிறது, உங்களது அன்பு எங்களை ஆளுகைக்கு உட்படுத்துகிறது. எங்களது எண்ணமெல்லாம், இயக்கமெல்லாம், எதிர்பார்ப்புகள் எல்லாம், நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம், ஏதோ நாங்கள் இந்த உலகத்தை மறந்தவர்களாக, இந்த உலகத்தில் நாங்கள் இயங்கக்கூடியவர்களாக இருந்து உம்மில் இயங்குபவர்களாக, உம்மையே முழுவதும் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக, எங்களது உடல், பொருள், ஆன்மா, சக்தி, பலன் அனைத்தையும் உமக்கே ஒப்பு கொடுத்தவர்களாக உம்மை போற்றுகிறோம் தகப்பனே, உம்மை புகழுகிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கண்களில் இருந்து வழியக்கூடிய கண்ணீர் இதற்கு சாட்சியாக மாறுகிறது ராஜா. எங்களது வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக, எங்களது எல்லா விதமான செயல்களை பொறுப்படுப்பீராக. உம்மை காணக்கூடிய வாக்கியத்தை என் கண்கள் பெற்றுக் கொண்டதே என்று சொல்லி உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. அருமையான ஆளுகைக்கு உட்படுத்தியதற்காக, எங்கள் முழங்கால்கள் எல்லாம் முடங்கி உம்மை பார்த்து கொண்டிருப்பதற்காக, எங்களது கரங்கள் எல்லாம் கரம் குவித்து உம்மை வணங்கி கொண்டிருப்பதற்காக, எங்களது நாவுகள் எல்லாம் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பதற்காக, எங்களது செவிகள் எல்லாம் உமது புகழை வாயார் கேட்டுக் கொண்டிருப்பதற்காக, எங்களது எலும்பு மஜ்ஜைகள் எல்லாம் உமக்காக இயங்குவதற்காக, எங்களது உச்சந்தலை முதல் உள்ளங்கால்
வரை இருக்கக்கூடிய அத்துணை அணுக்களும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ராஜா, வல்லவரே, நல்லவரே, ஆராதனைக்குரியவரே, அபிஷேகநாதரே, எங்களை முழுவதுமாக நிறைத்திருப்பவரே, எங்களது துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், சோதனைகள், வேதனைகள், தடைகள், பிரச்சனைகள் இவை அனைத்தையும் தகர்த்தெறிபவரே, இதோ வலங்கை மான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களது அத்துணை கிராமங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களது குடும்ப தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களது பங்கு சமூகத்தையே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, எங்களை எழுந்து பிரகாசிக்க செய்யுங்க தகப்பனே. நீர் அருளக்கூடிய ஆசீர்வாதம், ஞானம், வல்லமை, விவேகம் பெருகட்டும் தகப்பனே. உம்முடைய நிறைவான அருள் வல்லமை என்னும் ஆளுகைக்கு உட்படுத்தட்டும் தகப்பனே. நீ செய்யக்கூடிய கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, இந்த உலக மக்கள் அனைவருக்காக, இந்திய தேசத்திற்காக, தமிழ் மாநிலத்திற்காக, இதோ எங்களை ஆளக்கூடிய அத்துணை திருச்சபை தலைவர்களுக்காக, எங்களை வழிநடத்தக்கூடிய அத்துணை ஞான மேய்ப்பர்களுக்காக, எங்களோடு உறவாடக்கூடிய உரையாடக்கூடிய நண்பர்களுக்காக, எங்களை எதிர்கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்காக, எவ்வளவோ எவ்வளவு 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 தகப்பனே, உம்மை பார்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீர் அருளக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நன்றி ராஜா. நீர் எங்களை இன்னும் 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 இன்னுமாக எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க தகப்பனே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை இன்னும் 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 நிரம்பட்டும் தகப்பனே. எங்களது உடல் எல்லாம் உம்மை நோக்கி வரட்டும் ராஜா. எங்களது உள்ளம் எல்லாம் உம்மை நோக்கி எழும்பட்டும் தகப்பனே. எங்கள் கண்களில் இருந்து வழிந்தோடிய கண்ணீர் உம்மை கண்டு கொண்டன என்று சொல்லட்டும் தகப்பனே. நிச்சயமாக நாங்கள் வேற்று சிந்தனையோடு இங்கே இல்லை. நல்மனம் கொண்டவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, இன்னும் ஆண்டவரை போற்றக்கூடியவர்களாக, இன்னும் எழும்பி பிரகாசித்து உம்மை போற்றக்கூடியவர்களாக, இன்னும் நிரம்பி ஆளுகைக்கு உட்கொண்டவர்களாக, இன்னும் எங்களோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உம்மை உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள நன்றியை கொடுங்க, நன்றியை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. கவலைகளை மறக்கணும், கண்ணீரை மறக்கணும். சந்தோஷமாக உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லக்கூடிய தெய்வமே, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. உம்மோடு இணைந்திருக்க வரம் தாங்கப்பா. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். கரங்கள் தட்டி. ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன்.
கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். கரங்கள் தட்டி சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கின அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். கண்களை மூடி ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். பாடுவோம். ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். 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 இயேசுவே ஆராதனை செய்கிறேன். இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 5.
இந்த பகுதியில் ஒரு அற்புதமான நிகழ்வை வாசிப்போம். என்ன அப்படின்னா, யூதர்களுடைய திருவிழா நடக்குது. அப்படி ஒரு திருவிழா நடக்கிற பொழுது இயேசுவும் அங்க எருசலேமுக்கு போறாரு. அந்த எருசலேம்ல ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. அங்க ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை எபிரேய மொழியில பெத்சதா அப்படிங்கிறது அதனுடைய பெயர். என்ன அப்படின்னா, அந்த குளத்தை சுத்தி அந்த மண்டபத்துல ஏராளமான நோயாளர்கள் படுத்து கிடப்பாங்க. ஏன்? யார் முதல்ல அந்த குளத்துல காலையில இறங்குறாங்களோ அவர்கள் குணமடைவார்கள், நலமடைவார்கள். யாராவது குணமடைந்திருக்கிறார்களா? விவிலியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல இல்ல. அது ஒரு நம்பிக்கை. மக்கள் அதை நம்பினார்கள். இந்த குளத்துல யார் முதல்ல இறங்குறார்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அது குணமாகும். காரணம் என்னன்னா, இரவு நேரத்துல கடவுளுடைய தூதர்கள் வந்து அந்த குளத்து நீரை கலக்குவாங்க. அதனால யார் முதல்ல இறங்குறாங்களோ அவர்கள் குணமடைவார்கள், நலமடைவார்கள். இப்ப நம்ம மக்கள்ல ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஃபாதர் அந்த குளம் எங்க ஃபாதர் இருக்குது, எப்படியாவது போய் முதல்ல இறங்கிடுறோம் ஃபாதர். அன்பானவர்களே, பல நேரங்கள்ல நம்முடைய நம்பிக்கை அப்படிதாங்க இருக்குது. நம்முடைய நம்பிக்கை அப்படிதான் இருக்குது. இந்த பாருங்க, ஒரு தாயத்து தரேன், இதை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். இந்த பாருங்க, நான் ஒரு மெழுகுவர்த்தி தரேன், இதை போய் கோயில்ல வாங்கி வச்சு வேண்டிக்கங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்தாங்க தீர்த்தம், இந்தாங்க அது இது இது. பிரியமானவர்களே, இங்கே நிறைய நேரங்கள்ல நம்முடைய நம்பிக்கை இப்படிதான் விலை போகி கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு பலியான ஒருத்தன் என்ன பண்றான்? அந்த குளத்துக்கு அருகில காத்து கிடக்கிறான். எத்தனை நாள் காத்து கிடக்கிறான்? 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 38 வருடமாக ஒருவன் காத்து கொண்டு கிடக்கிறாங்க. அவனுக்கு அந்த நோய் சுகமாச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இயேசு அவனை அங்கு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருப்பதை அறிந்து அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? எப்பா, நலம் பெற விரும்புறியா? நலம் பெற விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்னங்க சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லி இருக்கணும்? ஒன்று நலம் பெற விரும்புறேன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கன்னாவது சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? என்னை யாருமே இந்த குளத்துல இறக்கி விட மாட்டாங்க. பிரியமானவர்களே, அவன் மட்டும் இல்லை, நீங்களும் நானும் பல நேரத்தில் அப்படிதான். என்ன பண்றோம்? எங்க ஃபாதர், அந்த ஃபாதர் நடத்துகிற பிரேயர் மீட்டிங்க்கு என்னால் போகவே முடியறதில்ல, எனக்கு எப்படி கிடைக்கும்? பிரியமானவர்களே, எப்பொழுது நீங்கள் ஒரு குருவானவர் இல்ல ஒரு போதகர், அவர்தான் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், அவர்தான் உங்களுக்கு குணம் கொடுப்பார், அவர் கொடுக்கிற தாயித்து, அவர் கொடுக்கிற மெழுகுத்திரி, அவர் கொடுக்கிற தீர்த்தம் தான் உங்களுக்கு நலம் கொடுக்கும், சுகம் கொடுக்கும் நம்புறீங்களோ, அப்பொழுதே உங்களது நம்பிக்கை தவறாக போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுதே உங்களது விசுவாசம் வேற எங்கேயே போயிட்டு இருக்குது. நான் பைபிளை கையில வச்சுக்கிட்டு நற்கருணை ஆண்டவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றேன், சத்தியமா நான் அற்புதம் செய்யறதுக்காக, அதிசயம் செய்ததற்காக மாதா தொலைக்காட்சியிலிருந்து வரல. அது எனக்கு தெரியவும் தெரியாது, அது நடக்கவும் நடக்காது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நடக்குமா? நடக்கும். கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி? உங்களை பார்த்து கேட்கிறார் பாருங்க ஒருத்தர், மகனே நலம் பெற விரும்புறியாப்பா, என்னுடைய மகளே சுகம் பெற விரும்புறியாப்பா? அப்ப அவரை இறுக்கமா பிடிச்சுக்கங்க. அதுதான் ஆண்டவரே, நான் அதுக்கு தான்ப்பா வந்திருக்கிறேன்.
ஆண்டவரே, நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன், எனக்கு நலம் கொடுங்கள், சுகம் கொடுங்கள், வரம் கொடுங்கள், என் கண்ணீரை மாத்துங்க, என் கவலையை மாத்துங்க, என் பிரச்சனையை தீருங்க அப்படின்னு எங்களை விட்டுருங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் அங்கே அவன் நலம் பெறுகிறான், சுகம் பெறுகிறான். உன் படுக்கையை தூக்கி கொண்டு போகும் பாரு, அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு நாள் அவன் கோயிலில் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தன் கூப்பிட்டு கேட்குறான், டே இங்க வா, நீ அந்த குளத்துக்கு பக்கத்துல படுத்து கிடந்தவன் தானே, அந்த குளத்துல கூட இறங்க முடியாம கஷ்டப்பட்டவன் தானே, இப்ப இப்படி இங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்கிறியே, எப்படிடா நீ குணமான? உன்னை யாரு குணமாக்குனா? பிரியமானவர்களே, அவனுக்கு தெரியல, என்னை யாரு குணமாக்குனான்னு தெரியல அப்படின்னு பதில் சொல்றான். அப்பொழுது இயேசு அவனை மறுமுறை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அவன் யார் என்று தெரியவில்லை, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாத. அவன் அப்படி என்னங்க பாவம் பண்ணா? 38 வருடமாக படுத்த இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற அந்த குளத்துக்கு கூட போக முடியாத ஒருவன் என்ன பாவம் செஞ்சான் சொல்லுங்க? என்ன பாவம் செஞ்சான்? பக்கத்துல இருக்கிறவர் கடவுள் என்பதை அவன் தெரியாதிருந்தான், அறியாதிருந்தான். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கிற என்னுடைய ஆண்டவருடைய சக்தி, என்னுடைய நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை, அவர் செய்யக்கூடிய அந்த செயல், இதை தெரியாமல் அறியாமல் நான் வாழ்றேன் பார்த்தீங்களாங்க, இதுதாங்க இங்க மிகப்பெரிய பாவம். பிரியமானவர்களே, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அது கிடைக்காதா, இது கிடைக்காதா அப்படின்னு ஏதோ ஒரு தாயத்துக்காக ஏங்குகிறோம், ஏதோ ஒரு சீட்டுக்காக ஏங்குகிறோம், ஏதோ ஒரு பொருளுக்காக ஏங்குகிறோம். ஆனா என்னுடைய இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த நற்கருணை நாதரை நான் கண்டுகொள்வதே இல்லை. இதுதாங்க பாவம். பிரியமானவர்களே, நான் சொல்றேங்க, நான் தவறா சொல்லல. நான் மாலை போட்டுக்கிட்டு இங்க இருந்து ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு போய் வேண்டிக்கிட்டாதான் எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது மூட நம்பிக்கை. என்னுடைய நற்கருணை ஆண்டவர் என்னுடைய பங்கு தளத்துல, இந்த வலங்கைமான் பங்குல இருக்கிற இந்த ஆலயத்துல, என்னுடைய பங்கு சாமியார் மற்ற அருட்தந்தையர்கள் நடத்துற திருப்பலியில நற்கருணை ஆண்டவர் வருகிறார். அவர் என்னை பார்த்து நீ நலம் பெற விரும்புறியான்னு கேட்கிற பொழுது நான் என்ன பண்றேன்? ஆன்னு கொட்டாய விடுறேன். எப்படிங்க கிடைக்கும்? இங்க உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா பாரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாரு, இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க கிடைக்கும்? ஆம் பிரியமானவர்களே, அப்போ நான் இங்கே செய்கிற பாவம் எனக்கு அருகாமையில் இருக்கிற என்னுடைய கடவுளை, என்னுடைய ஆண்டவரை நான் அறியாமல் இருப்பதுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம், அந்த 5வது அதிகாரத்துல பார்க்கிற பொழுது ஒரு பெண்ணுக்கு 12 வருஷமா ஒரு நோய். எப்படிப்பட்ட நோய் அப்படின்னா, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், எனக்கு பார்வை இல்லை அப்படின்னு கத்துற குருட நோய் இல்ல. ஆண்டவரே எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ல முடியல. பிரியமானவர்களே, எனக்கும் தாய் இருக்கிறாள், எனக்கும் சகோதரி இருக்கிறாள், எனக்கும் நல்ல தோழிகள் இருக்கிறாங்க. 3 வருடம் என்னுடைய தாயும் 3 நாட்கள் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரியும் என்னுடைய தோழியும் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த நற்செய்தி பகுதியில் 3 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 3 மாதம் அல்ல, 12 வருடமாக ஒரு பெண்ணுக்கு அந்த உதிரப்போக்கு நிக்கவே இல்லைங்க. ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற இளைஞர்கள் எல்லாம், டே இவளுக்கு ஏன் தெரியுமாடா என்ன கல்யாணம் ஆகல, அவளுக்கு அந்த நோய்டா, ஏவன்டா இவெல்லாம் போய் அசிங்கம் பிடிச்சவ, கல்யாணம் பண்ணிக்குவான்.
பிரியமானவர்களே, மார்க் நற்செய்தியாளர் சொல்கிறார், அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்புற்றார். அம்மா இருந்தாங்களா தெரியல, அப்பா இருந்தாங்களா தெரியல, சகோதர சகோதரிகள் கூட இருந்தாங்களா தெரியல, தனியா துன்பப்படுறா. தனக்கு உள்ளதெல்லாம் வித்து செலவு பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பெண் எப்படி நசுக்கப்பட்டிருப்பாள், எப்படி உடைக்கப்பட்டிருப்பாள். அப்படியே மூளையில உட்கார்ந்து கத்தி கதறி அழுது கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியில ஒரு மனுஷனை பார்த்தோம். 38 வருஷமா இயேசுவை பத்தி தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு தெரியும், இந்த பெண்ணுக்கு தெரியும், நான் எவ்வளவு செலவழித்தாலும் எனக்கு கிடைக்காத சுகம் இயேசு ஒருவரால கொடுக்க முடியும். இதோ அந்த இயேசு என் வீட்டு வழியாக போகிறார், என்னை கடந்து போகிறார். நான் என்ன பண்ண போறேன்? அவர்கிட்ட போயிட்டு சுகமடைய போகிறேன். ஆமா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன்? ஒரு கனானைய பெண் ஓடி போய் இயேசுவை மறிச்சுக்கிட்டு சுகம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொன்னாங்க, சுகம் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு குருடன் கத்தி கத்தி கதறனா சுகம் பெற்றுக்கொண்டான். செத்தவங்களுக்கெல்லாம் கூட உயிர் கொடுத்திருக்கிறார். சரி, நான் எப்படி போய் சொல்லுவேன்? நான் எப்படி போய் கேட்பேன்? எனக்கு வெட்கமாக இருக்குமே. கை முடியலன்னா சொல்லிடலாம், கால் முடியலன்னா சொல்லிடலாம், என் முகம் அசிங்கமா இருக்குதுன்னா சொல்லிடலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கிற இந்த கொடுமைய சத்தமா கடவுள்கிட்ட கூட சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல். பிரியமானவர்களே, அவ யோசிச்சு பார்க்கிறா, இதோ எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியவர், குணம் கொடுக்கக்கூடியவர் அப்படியே போறார் போறாரு போறாரு, எனக்கு அருகாமையில் வருகிறார் வருகிறார். இன்னும் ஒரு நொடி, ஒரு வினாடி மிஸ் பண்ணனா அவர் என்னை கடந்துட்டு போயிடுவார். அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறார். இவ ஒன்னே ஒரு முடிவு பண்றா, இவர் மாபெரும் வல்லமை படைத்தவர், இவர்கிட்ட கடவுளுடைய வல்லமை இருக்கிறது. நான் சொல்லணுமா, நான் கேட்கணுமா, நான் கெஞ்சணுமா, நான் அழணுமா? எதுவுமே தேவையில்லை, ஓடி போய் தொட்டா போதும். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த அம்மா எந்த சீடரையும் நம்பல, அங்க இருக்கிற சொந்தக்காரவங்க யாரையும் நம்பல. நான் போய் தொட்டா போதும். இதுதாங்க இயேசுவை அறிந்து கொள்ளுதல். 38 வருடமாக பக்கத்துல நின்று கேட்கிற பொழுது கூட தெரியாமல் இருக்கிற ஒருவன், ஆனா அடங்கி கிடந்தாலும் முடங்கி கிடந்தாலும் தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்தாலும், இங்கே ஒரு பெண், நான் போய் தொட்டனா எனக்கு சுகம் கிடைக்கும், குணம் கிடைக்கும், நம்பிக்கையோடு ஓடுறா 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 ஓடுறா. கூட்டத்துக்குள் நுழைந்து ஓடி வந்து கொண்டே இருக்கிறாள். நிறைய பேர் தடுத்து நிறுத்துறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? என்னென்னமோ வார்த்தை போட்டு பேசுறாங்க. அவள் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு. இந்த இயேசுவை சந்திக்கிற இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஜெயிக்கவே முடியாது. ஓடி போய் தொடுகிறாள். பிரியமானவர்களே, நம்மளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல கோவிலுக்கு கிளம்புகிற பொழுது யாராவது ஒருத்தர், உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னா, நானும் அப்படிதாக்கா நினைச்சேன், சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு. அப்புறம் எங்கெங்க நமக்கு நடக்கும்? அப்புறம் எங்கே நமக்கு கிடைக்கும்? நீ நினைக்கிறியா இந்த பிரேயர் மீட்டிங் மாதா டிவில இருந்து வந்து நடத்தும் பொழுது உனக்கு எல்லாம் மாறிடணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லைக்கா, சும்மா டிவியில பார்த்தோம், அந்த பிரதர் நல்லா பாடுவாராம், அதுக்காக போய் கேட்டுட்டு வரலாம். அப்புறம் எப்படிங்க நடக்கும்? எப்படிங்க கிடைக்கும்? பிரியமானவர்களே, நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு முறை அல்ல, 1000 முறை அல்ல, கோடி முறை சொல்லிக்கொண்டே இருப்பேன், இங்கே சுகம் கொடுக்கிறவர் நானோ பிரதரோ பங்குசாமியாரோ இல்லை, இந்த நற்கருணை ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு நான் ஆணித்தரமாக சொல்றேன், யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து இதை எடுத்துட்டு போய் உன் வீட்டில் வை எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது பொய். இங்கே நமக்கு குலம் தேவையில்லை, வரம் தருகிற சாமியை வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. இந்த நற்கருணையை சுமந்து கொண்டு உங்க வீட்டுக்கு போங்க.
என்னங்க, கடவுளே உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிங்கும்போது ஒரு கயிறுக்காக நம்ம அழுது கொண்டு நிற்கிறோம், வரிசையில் நின்று கொண்டு இருப்போம். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. மாதா தொலைக்காட்சியில் நாங்கள் எந்த கயிறும் விற்கிறதில்ல, எந்த பொருளும் விற்கிறதில்ல. எங்களுக்கு ஒரே ஒரு பொருள் தான், ஒரே ஒரு ஆண்டவர் தான், அது நற்கருணை ஆண்டவர் மட்டும்தான், மட்டும்தான். ஆம் பிரியமானவர்களே, அப்போ அந்த பெண் ஓடுறா ஓடுறா ஓடுறா, அவருடைய உடைய தொடரா, குணமாகிறாள். அப்போ அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, சூப்பர்ரா, நல்ல படம் அப்படின்னு கை தட்டிட்டு போயிடலாம். இப்போ நம்பால் இயேசு என்ன பண்ணுறாரு, ஏம்மா யாருமா என்னை தொட்டது? இவருக்கு எவ்வளவு குறும்பு இருக்கணும். ஒரு பெண்ணு வெளியில சொல்ல முடியாத ஒரு வியாதியை சுமந்து கொண்டு இயேசுவை வந்து தொடரா. தொட்ட உடனே அப்படியே கண்ணில் பார்த்தா போமா போமா அப்படின்னு அனுப்பி விடாம, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்டு அங்கே அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. ஏன்? அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஒருவேளை இயேசுவை தொடுகிறாள், அப்படியே இயேசு கண்ணிலே சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் என்ன நடக்கும்? அவள் அந்த வீட்டுக்குள்ள போவா, முடங்கியே இருப்பாள். அந்த இளைஞர்கள், அந்த அம்மாவுக்கு அந்த நோய் இருக்குடா, யாரும் திருமணம் அவளுக்கு மறுபடியும் நடக்காது. அவளுடைய வாழ்க்கை மறுபடியும் அதே சூழல்ல நீண்டு கொண்டே இருக்கும், நீடித்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, நாம ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயேசுவினுடைய எண்ணம் உங்களை நடுவுல கூப்பிட்டு நிறுத்தி வச்சு அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. இப்ப என்ன நடக்குது? அந்த அம்மா சொல்றா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருந்துச்சு, நான் இப்பொழுது இந்த உடையை தொட்டேன், சுகமானேன். உடனே அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு போ. எப்பா, இந்த கூட்டத்தில் நிக்கிற எல்லாருமே பாருங்க, இந்த பெண்ணுக்கு நான் சுகம் கொடுக்கல, கடவுள் சொல்ற வார்த்தை. கடவுளே அப்படி சொல்றாருன்னா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? நானும் பிரதரும் சொல்ல முடியுமா? இங்க வாங்க நான் உங்களுக்கு குணம் கொடுக்கிறேன், இல்ல, முடியாதுங்க. உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகம் கொடுத்தது, நலம் கொடுத்தது, குணம் கொடுத்தது. பிரியமானவர்களே, அந்த மக்கள் எல்லோருக்கும் சொல்கிறா, அவளுடைய நம்பிக்கையினால் அவள் சுகம் பெற்றவளாக நிற்கிறாள், இவள் குணம் பெற்றவளாக நிற்கிறாள். இப்போ உன்னை போல, அந்த சகோதரியை போல, அவளை போல, இவளை போல, இவள் எல்லா வகையிலும் சரியானவள், சமமானவள். இதாங்க இயேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், வெறுமனே சுகம் கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு அனுப்பி விடுறவர் அல்ல. மற்றவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நிறுத்தி, இந்தா பாரு, என்னுடைய மகன் இவள், என்னுடைய மகள் இவள், இவங்க 2 பேரும் இன்னைக்கு சுகமாகி இருக்கிறாங்க, குணமாக்கி இருக்கிறாங்க. இதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் பெருமைப்படுத்துகிற தெய்வம், உங்களையும் என்னையும் அங்கீகரிக்கிற தெய்வம், அவரை தாங்க நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த கனானைய பெண்ணுக்கு இறங்கிய அந்த கடவுள், இந்த 12 வருஷம் பெரும்பாடு பெண்ணுக்கு இறங்கிய அந்த கடவுள், 38 வருஷமா கஷ்டப்பட்ட அவரை அறிந்து கொள்ளாத ஒருவனுக்கு சுகம் தந்த தெய்வம், செவிடருக்கும் குருடருக்கும் இங்கே மீண்டும் மீண்டும் வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்த தெய்வம், உங்களையும் என்னையும் பார்க்காமலா இருப்பாரு? எகிப்திலே என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேனே. நான் சொன்னேன்ல, எப்பொழுதெல்லாம் மக்கள் துன்பப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்தை, அவர்கள் படுகிற அந்த வேதனையை தன்னுடைய கண்களால் கண்ட தெய்வம். அவர்கள் எழுப்புகிற குரலை என் காதுகளால் கேட்டேன். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த நற்கருணைக்கு முன்பாக அமர்ந்து உட்கார்ந்து, ஆண்டவரே உன் காதுல விழலையா, நான் இப்படி கத்தி புலம்புறனே உனக்கு கேட்கலையா என்று பேசுகிற பொழுது, அவரிடம் கேட்கிற பொழுது அதை கேட்கிற கடவுளாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே,
நீங்களும் நானும் ஏதோ ஒரு கல்லையோ மண்ணையோ புல்லையோ புழுவையோ வணங்கவில்லை. உயிருள்ள நற்கருணையை, உயிரோடு இருக்கிற இந்த இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் உதவிக்காக ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது, ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது, நீ நலம் பெற விரும்புகிறாயா, நீ சுகம் பெற விரும்புறியா, நீ மீட்கப்பட விரும்புகிறியா என்று நம்மை கேட்டு கேட்டு வரத்தையும் சுகத்தையும் வாரி வாரி கொடுக்கிற தெய்வம் பிரியமானவர்களே நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இதோ இயேசு நமது வீதிகளிலே வருகிறார். இயேசு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது குலத்தை அல்ல, நாம் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டியது ஏதோ ஒரு பொருளை அல்ல, என்னுடைய உயிருள்ள நற்கருணை ஆண்டவரை. அந்த ஒரு நம்பிக்கையை நாம இதோ நமது கண் முன்பாக கொண்டு வருவோம். நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு நல்லதொரு எதிர்காலத்தை தாரும் என்று கேட்போம். நமது பங்கில் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு அற்புதமான எதிர்காலத்தை தாரும் என்று கேட்போம். குழந்தை பேருக்காக ஜெபிக்கிறவர்கள் இதோ அந்த மலட்டுத்தன்மை நீங்கி ஒரு அற்புதமான குழந்தையை கடவுளுக்கு முன்பாக பெற்றெடுக்க போகிறார்கள். மகிழ்ச்சி அடைவோம். இதோ திருமண தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் காலமாக மாறுகிற காலம். இதோ நம்முடைய பங்கில் இந்த ஆலயம் திறக்கப்படுகிற நேரம். இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அருளுக்கு மேல் அருளை பெற போகிறார்கள். யாரெல்லாம் வாஞ்சையோடு ஆசையோடு இந்த இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்களோ அவர்கள் குணம் பெற போகிறார்கள், அவர்கள் சுகம் பெற போகிறார்கள். முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இன்ப துன்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம். இதோ இயேசு கிறிஸ்து அன்று யாரையெல்லாம் சந்தித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நலம் பெற்றார்கள், அவர்கள் அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். இதோ அதே இயேசு வல்லமையோடு நமக்கு முன்பாக வருகிறார். என்னுடைய மகனே, இதோ உன்னை நான் காண்பதற்காக வந்திருக்கிறேன். இதோ உன்னை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்துல நீ படுகிற வேதனையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய பங்கிலே நீ அனுபவிக்கிற அந்த கஷ்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய மகனே, உன்னை நான் தொடுறேன்ப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உன்னை எப்படி நான் விட்டு போவேன் என்று சொல்லி நம்மை தொடுகிறார். இயேசுவே நன்றி ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. உம்முடைய மகனோடு பேசும், உம்முடைய மகளோடு பேசும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த வல்லமை உள்ள கரத்தினாலே தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. நாம சைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையா கீதங்கள் பாட செய்வீரே. நாம சைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையா கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை சேர்த்து ஆராதனை, 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 காதுகளை உம்முடைய வார்த்தை கேட்பதற்கு நான் மறந்திருக்கிறேன் ஆண்டவரே.
யாரோ ஒருவர் உம்மை பற்றி ஏதோ சொல்லுகிற பொழுது நான் உம்முடைய வல்லமையை அறியாமல் உணராமல் எதையோ தேடி போயிருக்கேன் ஆண்டவரே. எதையோ பார்ப்பதற்கு ஓடி போயிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை என்னுடைய காதுகள் கேட்க செய்யும். என்னுடைய காதுகள் கேட்பதை நான் உணரச் செய்யும். என் வாழ்க்கையில நான் உம்மை உணரணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்கணும் ஆண்டவரே. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. எவ்வளியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வளியும் கேட்காத என் காதும் கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, இதோ எங்களுடைய கண்கள் பல நேரம் உம்மை இந்த நற்கருணையிலே பார்த்தும் நாங்கள் உம்மை கண்டுகொள்ளவே இல்லை ஆண்டவரே. ஏதோ இது ஒரு அப்பம், ஏதோ இது ஒரு ரசம் என்று கடந்து போயிருக்கிறோம், மறந்து போயிருக்கிறோம். திருப்பணிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏதோ ஒரு திருவிழாவுக்கு, ஏதோ ஒரு பண்டிகைக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த நற்கருணையில, இந்த திராட்சை ரசத்துல ஒவ்வொரு நாளும் வருகிற தெய்வமே, எங்களுடைய கண்கள் உம்மை காண வேண்டும், எங்களுடைய உள்ளம் உம்மை உணர வேண்டும். எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்னதனம் காண செய்வீரே. ஆண்டவரே, எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்னதனம் காண செய்வீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், தொடும் ஆண்டவரே. உடல் எல்லாம் அற்புதம். உம்முடைய மக்களை தொடும் ஆண்டவரே. இயேசுவை நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, பேசும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை அசைத்து ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை வல்லமையானவரே, ஆராதனை நல்லவரே. ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் மனிதர்களை தேடி அலைந்திருக்கிறோம், பல நேரங்களில் ஏதோ பொருட்களை தேடி அலைந்திருக்கிறோம். இதோ அங்க போனா சரியாயிரும், இங்க வந்தா சரியாயிரும் என்றெல்லாம் சொல்லி எங்களது கால்கள் எங்கெங்கோ எதையோ தேடி ஓடி இருக்கிறது. ஆண்டவரே, எங்களது கால்கள் உம்மை தேடி வேண்டும். உயிரோடு இருக்கிற எங்களது நற்கருணை ஆண்டவரை தேடி வர வேண்டும். இதோ எங்களுடைய பங்கு ஆலயங்களை தேடி தேடி எங்களது கால்கள் உம்மை நோக்கி ஓடி வர வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உயிர் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு சக்தி தாரும் ஆண்டவரே, எங்கள் கால்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களது உடலை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களது கால்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும், வழி நடத்தும். செயலேது மறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்வீரே. செயலேது மறியாத என் கால்கள் கூட விலகாத உன் கால்கள்
பற்ற செய்வீரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவை நீ தொட்டால் போதும். தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை அசைத்து ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, இதோ நீர் தொடுகிற நேரம், வல்லமையோடு எங்களோடு பேசுகிற நேரம் நாங்கள் உணரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை தேடி வரணும் ஆண்டவரே. எங்களது நம்பிக்கை எந்த விதமான குறைவும் இல்லாமல் உம் மீது நிலைத்து நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது கணவனை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது மனைவியரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால், உம்முடைய பாடுகளை சுமந்த கரத்தினால் எங்களை தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும். மாந்துயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதித்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தத்தின் மறைபொருளை வணங்கிடும் நாங்கள் முடிவில்லா நிலை வாழ்வை அடைய தகுதி பெறுவோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.